வணக்கம் நண்பர்களே. பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேலிருந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஒரு பதிவாக வாடிக்கையாளரோட ஒரு கேள்விக்காக இந்த பதிவே இந்த ஜாதகத்தை ஆய்வையும் உங்களிடத்தில் பதிவிடுகிறேன் நண்பர்களே. இது அனைவருக்கும் ஒரு பயனளிக்கக்கூடிய தகவலாகவும் இருக்கும். மற்றவர்களுக்கு இது ஒரு புரிதலை உண்டாக்கும் என்பதற்காக தான் அவரோட கேள்விக்காக இந்த ஜாதகத்தை நான் ஆய்வுக்கு போட்டுள்ளேன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன கேள்வின்னு பார்க்கும்போது, அவர் வெள்ளூரில் பிறந்த ஒரு ஜாதகர். அவரோட கேள்வி வச்சுருக்கார். ஐயா, என் ஜாதகத்துக்கு ஆண்மை குறைபாடு உள்ளது. அவர் நான் மருத்துவரோடதெல்லாம் பார்த்துட்டேன். எந்த முன்னேற்றமும் இல்லை. ஜாதக ரீதியாக அதுக்கு எதாவது தீர்வு இருக்குமா? ஆண்மைத்தன்மை எனக்கு எப்படி இருக்கும்? இதில் பிரச்சனை என்ன உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் கேட்டிருக்காரு. அவர் பிறந்த டேட் ஆஃப் பர்த் பார்க்குறேன், அதையும் குறிச்சிக்கங்க. 11/8/1999 3 மணி 45 நிமிஷம். அப்போ இந்த ஜாதகர் பிறந்தது வெள்ளூரில் பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கும்போது, இந்த ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் என்று பார்க்கும்போது, இந்த ஜாதகர் கடக ராசியில் பிறந்திருக்கார். ஆயிலிய நட்சத்திரம் மிதுன லக்கினமாக வருதுன்னு வச்சுங்களேன். தற்போது வயசு என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு இப்போ கம்மியான வயசு தான், ஒன்றும் அதிக வயசில் 25 வயசு முடிஞ்சு 26 வயசு தான் நடக்குது. அதான் 25 வயசு 6 மாதம் 6 நாள் தான் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கும்போது, இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள்னு பார்க்கும்போது, இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர மகா திசை நடக்குது. சுக்கிர மகா திசையில் சுக்கிர சுய புத்தியே நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா புதன் திசையில் பிறந்திருக்காரு. புதன் திசை, கேது திசை, அதுக்கடுத்து சுக்கிர திசை. அப்போ இந்த ஜாதகத்தோட நிலைப்பாட்டை பார்க்கும்போது, இவர் ஏன் இந்த கேள்வி வைத்தார்? இதற்கு உண்டான நிலைப்பாடு, இந்த கிரகங்கள் எவ்வாறு ஒரு பலனை கொடுத்துருக்குது, இந்த கிரகங்கள் ரீதியாக ஆண்மைத்தன்மை உள்ள கிரகங்கள் எது, ஆண்மைத்தன்மை உள்ள கிரகங்கள் எது என்று பார்க்கும்போது, அதுக்கெல்லாம் இந்த ஜாதகம் நமக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் என்பதற்காக தான் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக இந்த கருத்தையும் இந்த ஜாதகத்தையும், ஏன்னா ஒரு வாடிக்கையாளர் ஒரு கேள்வி வைத்திருக்கார், அவர் எந்த அளவுக்கு இதில் பாதிக்கப்பட்டிருப்பார், அதுக்கு ஏதாவது தீர்வு ஜாதக ரீதியாக கிடைக்குமா? ஏன்னா ஒரு பல மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டார். பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு உண்டான ஒரு சந்தேகத்தை நம் ஜோதிடத்தின் மூலமாக அதுக்குண்டான ஒரு தீர்வையும் கொடுப்பது ஒரு சிறப்பை தரும் என்பதற்காக தான். அப்போ இந்த ஜாதகர் பிறந்தது ஆயிலி நட்சத்திரம், புதன் மகாதிசை, கேது மகாதிசை முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ சுக்கிர மகாதிசை இந்த ஜாதகத்துக்கு நடக்குது. சுக்கிர மகாதிசை சுய புத்தி அவ்வளோ சிறப்பு இருக்காது. எந்த ஜாதகத்துக்குமே சுய புத்தி அவ்வளோ சிறப்பை தராதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஜாதக சுய புத்தி 2026 ஜூலை வரைக்கும் இருக்குதுங்க. அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு தன்மையை பார்க்கும்போது, லக்னாதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் தன் ஸ்தானத்துக்கு போய் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். புதன் பகவான் 2ஆம் இடம் யாருக்குடைய சாரத்தை பெற்று, அதாவது சனி பகவானோட சாரத்தை பெற்று, அதாவது 8க்கும் 9க்கும் பாக்கியாதிபதி அந்த ஸ்தானத்தை பெற்றிருக்காரு. ஆனால் சனி பகவான் ஒரு அலிக்கிரகம், புதன் ஒரு அலிக்கிரகம், கேது ஒரு அலிக்கிரகம். இந்த 3 கிரகமும் ஒரு லக்னாதிபதி சாரம் பெற்றிருந்தால் அந்த தன்மையை கொடுக்கும் என்பது நம்ம அடித்து சொல்லலாம். இதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னா, 3ஆம் இடம் ஆண்மையை குறிக்கக்கூடிய இடம், தைரியம் வீரியஸ்தானம். அந்த ஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ லக்னாதிபதி சேர்க்கை பெற்ற இடம் பார்த்திங்கன்னா, குடும்பஸ்தானத்தை போய் 2ஆம் இடம் ராகுவோட சேர்க்கை பெற்றுட்டார், சூரியனோட சேர்க்கை பெற்று சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கார். அந்த ஜாதகத்துக்கு சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ சந்திரன் குடும்பாதிபதி ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிறப்பு தான ஜாதகத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் குடும்பாதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் அந்த லக்னாதிபதி போய் சனியோட சாரத்தை பெற்று சனி நீசம் பெற்றிருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாது என்ற ஒரு நிலைப்பாடு. அங்கே சனி ஒரு அலிக்கிரகத்தோட தன்மை, புதனும் ஒரு அலிக்கிரகம். ஒரு அலிக்கிரகத்தோட சாரத்தை வாங்கும்போது அலித்தன்மை அதிகமாக கொடுக்கும், ஆண்மை குறைபாடை கொடுத்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே குடும்பாதிபதி ஆட்சி பெற்றிருக்குது, குடும்பம் அமைஞ்சே தீரணுமே அப்படின்னா அவரும் அஸ்தாங்கம் பெற்றார். சந்திரன் சுப கிரகம் தான், அவர் அஸ்தாங்கம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். ஆயிலியம் சாரம் பெற்று அந்த புதனும் அங்கே வலு குறைஞ்சிருக்காரு. அதே மாதிரி சந்திரனும் அஸ்தாங்கமாயிட்டார் சூரியன்கிட்ட. அப்போ 3ஆம் அதிபதி தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய அதிபதியாக வரக்கூடியவர், 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான், அவரும் புதனோட சாரத்தை பெற்றுட்டார். பாருங்கள், சந்திரன் புதன் சாரம், சூரியன் புதன் சாரம், அங்கே இருக்கிற ராகு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஆயிலியம், அதுவும் புதன் சாரம். அப்போ இந்த 3 கிரகம் புதன் ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ புதன் போய் சனியோட சாரத்தில் நீசம் பெற்ற சாரத்தில் அமர்ந்துட்டார். அப்போ இதெல்லாம் சாரத்தில் அமரும்போது இந்த சாரநாதன்கள் பலம் குறைவாக இருக்குது ஜாதகத்துக்கு.
அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டுது. அப்போ 3ஆம் அதிபதியா வரக்கூடியவர் சூரியனும் வந்து அலிக்கிரகத்தோட சாரத்தை பெற்றிருப்பது ஒரு சிறப்பு இல்ல. அப்போ 3ஆம் இடம் தைரிய வீரியம் சொல்லக்கூடிய இடத்த அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறாரே, அது ஏதாச்சும் செய்வாரா? நமக்கு நன்மை செய்வாரா? ஏன்னா புத்தர காரகன் குரு. அப்போ குருவுக்கு புத்தரத்துக்கு உண்டான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாரா? ஆண்மைக்கு உண்டான தன்மையை கொடுப்பாரா? அப்படின்னா சனியோட சேர்க்கை பெற்று குரு தன்னோட சுபத்தன்மையை இழக்கிறார். குரு இந்த லக்கினத்துக்கு பாதகாதிபதி. அப்போ அவரும் கேதுவோட அஸ்வினியோட சாரத்தை பெற்று, அப்போ அஸ்வினிங்கிறது செய்வினை குற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ செஞ்ச குற்றத்துக்கு இந்த ஜாதகர் இப்போ தண்டனை அனுபவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஆண்மை இருக்கும்போது, அதாவது முன் ஜென்மத்தில் வந்து வீர பராக்கிரமத்தை காட்டியதுனால இந்த ஜென்மத்தில் அந்த காட்ட முடியாத தன்மையை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த ஜாதகத்துக்கு உணர்த்துது. ஏன்னா பூர்வ புண்ணியத்தை 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு 5ஆம் இட பார்வையாக சுக்கிரனை பார்த்து, சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் இதில் சுக்கிரன் இருப்பது அது நல்லது தான். 3ஆம் இடத்துல சுக்கிரன் தான் நல்லது. ஆனால் வக்கரம் ஆயிட்டாரே, அவரும் கேதுவோட மகம் சார்த்து பெற்றார். மகம் என்றால் ஒரு பெண்ணுக்கு செய்த ஒரு குற்றத்தினால் ஒரு பெண்ணோட தன்மையை இப்போ இவர் உணரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த ஜாதகத்துக்கு கொடுக்குதுன்னு வச்சிங்களேன். ஏன்னா மகம் என்பது ஒரு கேதுவோட சாரம். அங்கே வந்து எதை சொல்கிறாங்க, செய்வினை அங்கேயும் வந்து முன் செய்தத்தில் வந்து ஒரு பெண்களுக்கு துரோகம் செய்தது, பெண்களுக்கு ஒரு பெண்களை ஒரு சரிவரையாக நடத்தாமல் இருக்கிறனால கூட இவங்களுக்கு இந்த தோஷம் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ இந்த ஜாதகர் எந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணுனா இவருக்கு அதுக்கு உண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த சுக்கிர மகாதிசைங்கிறது 20 வருட காலம் அது கேதுவோட சாரத்தில் இருக்குது. அப்போ கேதுங்கிற தோஷத்தை இந்த ஜாதகர் அனுபவிக்கணும். அதாவது முன் செய்த ஒரு கர்ம ஒரு முன் செய்த ஒரு பூர்வ ஜென்மத்தில் செய்த ஒரு பெண்ணுக்கு தோஷத்தை இந்த ஜாதகத்துக்கு இப்போ ஏற்படுத்துது அப்படிங்கிற தன்மை காட்டுது. ஏன்னா 5ல் போய் செவ்வாய், இந்த ஜாதக லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் யார்? எதிரி. எதிரியாக இருக்கக்கூடிய கிரகம். அது வேதகன், புதனுக்கு வேதகனாக வரக்கூடிய கிரகம். பாதகாதிபதியை சார்த்த விட்டு 5ல் இருக்கார். அப்போ பூர்வ புண்ணியத்தில் செய்த தோஷத்தை இந்த ஜாதகர் இப்போ கலசரத்துக்கு செஞ்ச தோஷத்தை இந்த ஜாதகர் இப்போ அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பாதகாதிபதி சாரத்தை பெற்ற குருவோட சாரத்தை பெற்ற குரு வந்து தனத்துக்கு காரகன், புத்திரத்துக்கு காரகன். இதை கொடுக்கக்கூடியவரே குரு பகவான் தான். அதை வந்து இப்போ தடை பண்ணக்கூடிய தன்மையும், அதே மாதிரி ஆன்மீகத்தை ஆசைகளை நிறைவேற்ற முடியாத தன்மையில் ஆசை என்று சொல்லக்கூடிய பாவம் 5ஆம் இடம் தான். 11ஆம் இடமும் இந்த 2 இடமும் ஒரு சிறப்பு இல்லாத போச்சு. பாவக்கிரகம் சூழ்ந்துக்குச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஆசைகள் நிறைவேறாத தன்மையை காட்டுது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு இவர் ஒரு பரிகாரம் கேட்டிருக்காரு. இதுக்கு தீர்வு ஏதாச்சும் இருக்குதுங்களா ஐயா? எனக்கு எதாவது கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கேட்டிருக்கார். ஏன்னா கிரகங்கள் இதுதான் தோஷம், இப்படி தான் இருக்கும் என்பதை நம் சொல்லிடலாம். ஆனால் அது விதிங்கிறத சொன்னதுக்கப்புறம் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குதுல்ல, ஒரு ஜாதகத்துக்கு விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம கையாளும் போது அதுக்கு உண்டான ஒரு வெற்றியும் கொடுக்கும் இந்த ஜாதகத்துக்கு என்று எனக்கு ஒரு நம்பிக்கைன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு கிரகங்கள் 5 1 5 9 செவ்வாய் புதனோட ஆதிக்கம் இருக்கிறது. அதாவது பாவக ரீதியாக புதன் பகவான் லக்கினத்துக்கே வர்றார். அப்போ லக்கினாதிபதி கொஞ்சம் பலம் பெறுகிறார் என்ற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் 2 6 10ங்கும்போது அங்கே வந்து சூரியன் சந்திரன் ராகு அந்த பாவ ரீதியாக வருகிறாருன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து சூரியன் 2ல் இருப்பது நல்லது தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் குடும்பத்துக்கு ஒரு தோஷத்தையும் கொடுக்கும். ராகுவோட சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு சிறப்பு கிடையாது. சந்திரனும் கூட இருக்கார், ராகு அங்கே இருக்கிறது குடும்பம் அமைகிறதுக்கும் தோஷத்தை கொடுக்குது. 4 கிரகம் இருந்து அது ஒரு தோஷத்தை ஏற்படுத்துது. ஆனால் இந்த ஜாதகத்துக்கு குரு, சனி, சுக்கிரன் இந்த 3மே காம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் அமர்ந்திருக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது 3ஆம் இடத்துல சுக்கிரனும் 11ஆம் இடத்துல சனியும் 7ஆம் அதிபதி 11க்கு போய் ஆசையை மனைவி மூலிமா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், ஆனால் அந்த ஆசையே நிராசையாக போச்சு என்ற ஒரு தன்மை இந்த ஜாதகம் நமக்கு உணர்த்துக்குது. அப்படி ஒரு தன்மையை நம்ம சொல்லுது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு பரிகாரமாக எதை சொல்ல முடியும், என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சுக்கிர மகாதிசை வந்து இந்த ஜாதகம் 20 வருட காலம் நடக்குது. சுய புத்தி முடிகிற வரைக்கும் இவருக்கு ஒரு சிறப்பு இல்லை. அப்போ சுய புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு நல்லா இருக்கும். அப்படின்னா அதாவது 2026 ஜூலைக்கு மேலே இந்த ஜாதகத்துக்கு 27 வயசுக்கு மேலே தான் இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பை காட்டுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ 25 வயசு 4 மாதம் தான் ஆகுது. அப்போ 27 வயசு மேலே சிறப்பு இருக்குது. அப்போ 27 வயசுக்கு அப்புறம் இவருக்கு என்ன ஒரு நிலைப்பாடுனா, இப்போ இவருக்கு வந்து ஒரு பரிகாரமாக எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ வழிபாடு தாங்க சிறப்பை தரும். ஏன்னா ஒரு குழந்தையை கொடுப்பது, குழந்தையோட வரம் கிடைப்பதெல்லாம் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம்.
அந்த தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடு. ஆனா, அந்த ஜாதகத்துக்கு கிரகங்கள் எல்லாமே கெட்டு போயிருக்குது. இவருக்கு ஆண்மை என்ற நிலைப்பாடு கிரக ரீதியா அவ்வளோ சிறப்பு இல்ல. சந்திரன் ரீதியாவும் சரி, லக்ன ரீதியாவும் சரி 2மே சிறப்பு இல்லாத தன்மையை காட்டுது ஜாதகத்துக்கு. அப்ப இந்த ஜாதகர் என்ன வழிபாடலான்னு பார்க்கும்போது, இங்க வந்து தமிழகத்திலே ஒரு சிறந்த ஒரு ஸ்தலமாக கொடுமுடி பக்கத்தில இருக்குதுன்னு வச்சுங்களேன். கரூர் மாவட்டத்தில அதாவது கரூருக்கு பக்கத்தில கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அது அந்த ஊர்ல வந்து கொடுமுடியில் வந்து போய் அங்க வந்து வன்னி மரம் இருக்குது. வன்னி மரம் ப பலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற மரம் அந்த மரம்னு வச்சுங்களேன். அங்க வந்துங்க அந்த மரத்த வந்துங்க அதாவது கேதுவுக்கு வந்து 7 ஆண்டு காலங்கள். 7 சுத்து அதாவது இடப்புறமாக 7 சுத்து, வலப்புறமாக 20 சுத்து சுத்தி வந்து அந்த தேங்காய்க்கு அந்த விநாயகருக்கு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு பேர்ல தேங்காய ஒரு ஒரு தலைய சுத்தி ஒண்ணு உடைச்சிட்டு வந்துட்டாங்கன்னா, இவங்களுக்கு அந்த தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மையும், அந்த தோஷத்தை போக்கி இவருக்கு அந்த இறைவன் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி குடுப்பாரு. ஏன்னா, அந்த ஒரு பெண்ணின் சாபத்தின் மூலமாக வரக்கூடிய தோஷமும் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு நம்ம கெடுதல் செஞ்சதுனால வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது இந்த ஜென்மத்தில இந்த ஜாதகர் அனுபவிக்கணும்னு 7ஆம் இடம் சுட்டிக்காடு. 7ஆம் இடத்தோட சாரத்த பெற்று பூர்வ புண்ணியத்தில 5ஆம் இடத்தில் செவ்வா பகவான் இருக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாடு. அப்ப இது வந்து அந்த தோஷத்தை காட்டுது. அப்ப சுக்கிர மகா திசை இவருக்கு வந்து ஒரு யோகத்த கொடுக்கக்கூடிய திசை. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியோட திசை வந்து அந்த பூர்வ புண்ணியத்துக்கு போய் பாதகத்தில உட்காந்துருச்சு. அது கேதுவோட சாரத்தில உட்காந்துருச்சு. அப்ப இவர் வந்து அந்த கேதுவுக்கு உண்டான பரிகாரத்தையும் அதாவது கேதுவுக்கு உண்ட பரிகாரம்னா விநாயகர் தான். விநாயகர் வழிபாடு தான் சிறப்பை தருங்க. அதனால அந்த விநாயகருக்கு இவர் வந்து ஒரு 7 சுத்து இடப்புறமாக அந்த சுக்கிரனுக்கு தசா காலம் 20 வருட காலங்க. அந்த 20 வந்து வலப்புறமாக சுத்தி அந்த விநாயகருக்கு ஒரு தேங்காய் பழத்தில அர்ச்சனை பண்ணிட்டு இவர் வந்தாருன்னா, அதேமாரி இவருக்கு உண்டான ஒரு தன்மையும் அந்த அ கிரகங்கள் ஏற்படுத்தி குடுக்கும் ஒரு மாற்றத்தையும் குடுக்கும். மத்தபடி மருத்துவத்தினால இத சரி பண்ணலான்னா முடியாது. அதேமாரி நமக்கு அந்த அந்த தன்மை இல்லைங்கிறதோட, அந்த தன்மையை அத பத்தி நம்ம இல்லைங்கிற அந்த மனத்தன்மையை நம்ம விட்டு விடுறது நல்லது. நமக்கு இது இருக்காது, இது வராது அப்படின்னு நினைக்கிறதே தவறு. அத பத்தி நம்ம சிந்திக்காம நம்மளோட செயல்பாடுகள் இருக்கும்போது, நிச்சயமாக அதுக்குண்டான உணர்வுகளும், அதுக்குண்டான தன்மைகளும் உங்களுக்கு குடுக்கும். அதனால நீங்க இந்த வழிபாட்ட மட்டும் நீங்க செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு உண்டான ஒரு தன்மை 27 வயசுக்கு மேல 30 வயசுக்குள்ள உங்களுக்கு ஒரு தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு உண்டான பலாபலன், உங்களோட ஆண்மைத்தன்மைக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை இந்த இந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் என்ற ஒரு கருத்தையும், அ இது நான் அனுபவத்தின் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும், இந்த கிரகங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தன்மையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட நண்பர்களே. இத நீங்க கேளுங்க. இத கேட்டு உங்களோட கருத்தையும், அதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி இருந்தா பதிவிடுங்க. அதுக்குண்டான கருத்தையும் சொல்கிறேன். இந்த ஜாதகத்தை அனைவரும் ஒரு ஆய்வுக்காகவும், மற்றவர்களோட புரிதலுக்காகவும் இதை இந்த யூடியூப் வழியாக உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். அனைவரும் இத பார்த்து ஏன்னா ஒரு பலன் எடுக்கிறதுக்கும், ஒரு பலன் சொல்வதற்கும், ஏன் இந்த கிரகம் இத குடுத்துச்சு என்பதை நம்ம உணர்ந்து கொள்வதற்கு, இந்த மாரி ஒரு கேள்வியிலும் இந்த ஜாதகம் நமக்கு வந்திருக்குன்னா, நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்குங்காக, இந்த ஜாதகத்தை பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக பதிவிடுகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்லிருந்து சந்திரன்.